உங்களுக்கான பாதைய நீங்களே தேர்வு செய்யுங்க. அவன் இப்படி சொல்றான், இவன் அப்படி சொல்றான், எதையும் கேட்காதீங்க. ஏன்னா நம்மள புகழ்றவங்களும் இருக்காங்க, நம்மள தாழ்த்துறவங்களும் இருக்காங்க. நமக்கு இந்த வேலை சரியான வேலை, நம்ம சரியான பாதையில தான் பயணிக்கிறோம். அதனால மத்தவங்களுக்கு யாருக்கும் சிரமம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த பாதையில நீங்க தைரியமா போகலாம். அப்படி போறப்ப, நம்ம ட்ரீம நோக்கி அப்படி போறப்ப சில பெர்சன் நமக்கு ஃபேவரா இருக்கிற மாரி, நமக்கு சப்போர்ட் பண்ற மாரி தெரியும். அதனை நம்பியே ஏமாந்துராதீங்க. ஏன்னா அதற்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன். ஒரு தாய் கொசு தன்னுடைய பிள்ளையிடத்துல சொல்லிச்சான், உனக்கு உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது, ஸோ அதனால வெளியில அதிகமா போகாத அப்படின்னு பிள்ளையிடத்துல சொல்லிச்சான். இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், பிள்ளை கொசு தாய் இல்லாதப்ப வெளியில சுத்த போயிடுச்சான். சுத்திட்டு வந்து தாயிடத்துல சொல்லுது, நீ என்னமோ சொன்ன எனக்கு உலகமே தெரியாதுன்னு, நான் வெளியில பறக்கிறப்போ மக்கள் எல்லாரும் அப்படி பாராட்டினாங்க கைத்தட்டி அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த தாய் கொசு சொல்லிச்சான், அதெல்லாம் உன்னைய பாராட்டுறதுக்கு அல்ல, உன்னைய சாகடிக்கிறது கை தட்டினாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அதே போல தான் சில மனிதர்களும் நம்மளை பாராட்டுற மாதிரியே இருக்கும், ஆனால் அது நம்மளை பாராட்டுறதுக்கு கிடையாது, நம்மளை வேரோட அழிக்கிறதுக்கு.